அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவை அன்னைக்கு எடுத்தேன். உடனே எங்க கமிட்டி சேர்ந்து கூப்பிட்டு அடுத்த மண்டே நீ தான் பேசுறேன். மிஸ் என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க மிஸ், நீங்க நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்தாலும் பேசிட்டு சாவுன்றாங்க. அப்பெல்லாம் டீச்சர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, அடி. ஆனா அடிச்சதுதான் நல்லது. எங்களெல்லாம் அடிக்கலன்னா நாங்க உருட்டுப்போம் நினைக்கிறீங்க நீங்க? அடிச்ச டீச்சர் தான் நல்ல ஞாபகத்தில் அதை சுமந்திருந்த கால்கள் இருக்கிறதே, அது மேல பறக்கிற போது நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. பறவை தரையிலே இருக்கிற போது கால்கள் அந்த சிறகுகளை சுமக்கிறது, பறவை மேலே பறக்கிற போது அந்த சிறகு தான் காலையும் சேர்த்து சுமந்து கொண்டு போடுது. வாழ்க்கையில் தோல்வி என்பது பறவையினுடைய கால் மாதிரி. பறக்கிற போது யார் கண்ணுக்கும் அது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு பறவையும் பறப்பதற்கு பின்னாலே அது காலால் நடந்த தடங்கள் இருப்பது மாதிரி ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அவமானங்கள் இருக்கிறது, தோல்விகள் இருக்கிறது, கண்ணீர். திரும்ப திரும்ப வருதே ஒரு பொண்ணு. இந்த போட்டிகள்ல ஜட்ஜா இருக்காங்கள, பெரும்பாலும் அவங்கள எனக்கு பிடிக்கிறது. யாராவது ஜட்ஜா இருந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த தொலைக்காட்சியில வந்து ஜட்ஜா வராங்கல்ல, இந்த ஒரு குழந்தை நல்லா தான் பாடுது, நீ நல்லா பாடின, ஆனா அந்த சாவுக்கும் ரீக்கும் நடுவுல சுருதி இறங்கிருச்சுன்னு ஒரு அம்மா சொல்லுது. ஏமா நீ சுருதியோட பாடுறியா? முதல்ல கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த மனுஷரை நம்பலான்னு நினைச்சு இந்த லெட்டரை மாத்திரம் அமைக்கிறீங்க சார். நீங்க எப்படி பாஸ் பண்ணிடுறேன்னு. அந்த ஆளு எங்க அப்பாவோட ஸ்டூடெண்டாம். கழுதை இது முதல்ல எனக்கு தெரியாது. அவர் கூட சும்மா லெட்டர் அனுப்பாமலே இருந்திருப்பாரு. ஏன்னா பொதுவா அரசாங்க கல்லூரியில் அவ்வளவு ஜெரூரா அனுப்புறது இல்லை. நான் சொன்ன உடனே லெட்டர் போட்டு தந்தி அடிச்சு போன் பண்ணிட்டாரு எங்க அப்பா. இந்த நிலைமையில நான் வாழறேன். இதுலதான் எனக்கு ஒரு புது மறுமலர்ச்சி வந்தது. என்னன்னா சென்னையில கம்பன் கழகம்னு ஒண்ணு இருக்கு. அங்க போட்டிகள்லாம் நடத்துவாங்க. நான் தான் பேச்சாளர் ஆச்சு இல்ல. கம்பன் கழக போட்டியில பேசி பரிசெல்லாம் வாங்கி ஒரு மாதிரி காலேஜ் கவர் பண்ணா அப்பாவும் ஏமாந்துருவாருன்னு சொல்லி 7 போட்டிங்க. திருக்குறள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், சீராபுரம் எல்லாத்துக்கும் உட்காந்து நான் பரீட்சைக்கு கூட அப்படி படிக்கல. போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணி அங்க போய் மேடையே அதிர்ற மாதிரி கர்ஜிக்கிறேன். ஒரு போட்டியில கூட எனக்கு பரிசு கிடைக்கும். திரும்ப திரும்ப வருதே ஒரு பொண்ணு. இந்த போட்டிகள்ல ஜட்ஜா இருக்காங்கள, பெரும்பாலும் அவங்கள எனக்கு பிடிக்கிறது. யாராவது ஜட்ஜா இருந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த தொலைக்காட்சியில வந்து ஜட்ஜா வராங்கல்ல, இந்த ஒரு குழந்தை நல்லா தான் பாடுது, நீ நல்லா பாடின, ஆனா அந்த சாவுக்கும் ரீக்கும் நடுவுல சுருதி இறங்கிருச்சுன்னு ஒரு அம்மா சொல்லுது. ஏமா நீ சுருதியோட பாடுறியா? முதல்ல நடன போட்டிக்கு ஜட்ஜா இருக்கிற அம்மா சொல்றது நல்லாதான் ஆடின, கெமிஸ்ட்ரி சரியில்லைன்னு. என்னங்க கெமிஸ்ட்ரி சரியில்லை? இந்த மாதிரி நொட்டி வைக்கிற ஆட்கள் தான் ஜட்ஜா இருக்காங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு வேற வேலை இல்லாததுனால அவங்க ஜட்ஜா வந்திருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வந்த ஜட்ஜஸ் கொஞ்சம் கூட பரிதாபப்படாம 7 போட்டியிலே எனக்கு பரிசு கொடுக்கணும். இப்ப என் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பேப்பர்ல அரியர் வச்சாச்சு, அரியர் இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு போயிருக்கு, போட்டியில பரிசு இல்லை. இப்பதான் நான் முடிவு பண்ணி நான் தற்கொலை செஞ்சுக்கலாம். அது தப்பு ஏதாவது இருக்கா? இனிமே வாழ்ந்து என்ன செய்ய போற இந்த உலகத்துல அப்படின்னு ஒரு முடிவு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, என் கூட படிக்கிற எங்க கிளாஸ்ல 5 கேர்ள்ஸும் 55 பாய்ஸும் இருந்தாங்க. அந்த 5 கேர்ள்ஸ்ல என்ன தவிர பாக்கி 4 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்கினா ரொம்ப கஷ்டமா இருக்குது நமக்கு. வெளியில சொல்லுங்க, நீ அது பாஸ் பண்ணிட்டடி, பரவாயில்ல, எனக்கு தான் புட்டுக்குச்சு. உள்ளுக்குள்ள இவளுக்கும் போயிருந்தா அட்லீஸ்ட் துணையாவது இருந்து. அது என்னவோ நமக்கு வாய்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ற ஃப்ரெண்டாவே இருக்கு. இவ்வளவு துக்கங்களுக்கு நடுவில் தற்கொலை செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டேன். எப்படி தற்கொலை பண்ணுதுன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். தூக்கு போட்டுக்க எங்க வீட்டுல ஆணி இல்லை, அந்த கொக்கி இல்லை. அப்புறம் எங்க வீட்டுல வந்து மண்ணெண்ணெய் வாங்கறது இல்லை. அப்ப ஒரே வழிதான், நான் சென்னையில இருக்கேன், 10 நிமிஷம் நடந்தா பீச் போ, சங்கமமாக கடல்ல எல்லாம் முடிவு பண்ணாச்சு. எங்க அப்பா வெளியில போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வெளில கிளம்பினோட போக வேண்டியதுதான், பீச்சில் விட வேண்டியதுதான். அப்ப அடுத்த நாள் தினத்தந்தி தலைப்பெல்லாம் நான் யோசிச்சு வச்சுட்டேன். நிலம்பெண் கடலில் விழுந்து மரணம், தந்தை கோவென்று கதறி அழுதார். மனக்கண்ணால நான் பார்க்க
இவ்வளவு செஞ்சுட்டு எங்க அப்பா கிளம்ப மாட்டேங்கிறாரு. அந்த நேரத்துல எங்க வீட்டுல இருந்த ஒரு புத்தகத்தை நான் படிச்சேன். நான் எப்பவுமே கொஞ்சம் படிக்கிற வழக்கம் உண்டு, அதை படிச்சேன். The Bite of a Mango என்கிற புத்தகம். அது இங்கிலீஷ் புத்தகம் தான். இருந்தாலும் இங்கிலீஷ் புத்தகத்தை படிச்சாதானே பந்தாவா இருக்கும், அதனால அதை படிச்சேன். The Bite of a Mango. அரியாச்சு கமாரான்னு ஒரு ஆப்பிரிக்க பொண்ணு அதை எழுதி, பேரே வழங்கல. இதெல்லாம் எழுதுற புக்கை படிச்சு நம்ம என்ன செய்யறது, இருந்தாலும் சாக போற மட்டும் தானே, கொஞ்சம் நேரம் அப்படின்னு படிச்சேங்க. உண்மையில் சில புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்றன என்பது சத்தியம், சத்தியம். அந்த புத்தகத்தை எழுதின பொண்ணு அவ இளம் பெண்ணு தான். அவ சியரா லியோன் என்கின்ற ஆப்பிரிக்க நாட்டில் வாழுகிற ஒரு பெண்ணு. இப்ப இந்த எபோலா ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்க, அந்த ஊர் தான் அது. அந்த ஊர்ல ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழுவை வெட்டுது. இந்த பொண்ணு 12 வயசு பொண்ணா இருக்கிற போது தண்ணி எடுத்துட்டு வர ஒரு குடத்துல, அவளை பிடிச்சு குடத்தை கீழே போட்டுட்டு 2 கையையும் இப்படி வச்சு ஒரு வாளால 2 கையை வெட்டிட்டாங்க அந்த பொண்ணு. அவளுடைய 2 கரங்களையும் அவள் இழந்து விட்டாள். இழந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அவள் பதிவு செய்த புத்தகம் தான் The Bite of a Mango என்கிற புத்தகம். கீழே விழுந்த கமாரா என்ன பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அரியாட்டு கமாரா கீழே விழுந்து கிடக்கிறாள். தண்ணி தாக எடுக்குது, தண்ணி எப்படி குடிக்கிறது? அப்படியே இந்த சின்ன பிள்ளை எல்லாம் நீந்தி போகும்ல, அம்மா நீந்தி போய் மிருகங்கள் தண்ணீர் குடிப்பது போல நீர்நிலையில் இருந்து தண்ணீரை குடிக்கிறார். கை கிடையாது, ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த வழியா போன ஒருத்தன் ஒரு மாம்பழத்தை பறித்து அவள் மீது எரிந்து விட்டு போறான். அவள் பசி ஆறுவதற்காக அந்த மாங்காயை வாயால் சுவைத்து சுவைத்து உண்ணுகிறாள். அதை உண்ணுகிற போது அவள் நினைக்கிறாள், நான் வாழ வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். அந்த ஒரு மாங்காய் கொடுத்த சக்தியினோடு அப்படியே தவழ்ந்துட்டே போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி அவளுடைய உயிரை காப்பாற்றினார்கள். தொடர்ந்து வாழ்ந்தாள். கனடாக்கு போய் படிச்சா, PhD ரிசர்ச் ஸ்டூடெண்டா பதிவு பண்ணிட்டு இருக்கா. The Bite of a Mango, நான் கடித்த மாம்பழ துண்டு என்று அந்த நாவலுக்கு, அந்த கதைக்கு அவள் பெயர் வைத்திருந்தாள். ஒரு சிறு கனியை சுவைத்த அவளுடைய மனம் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. 2 கையும் கிடையாது. எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி தண்ணி குடிப்பீங்க, எப்படி எழுதுவீங்க, எப்படி ஒருத்தருக்கு கை கொடுப்பீங்க, எப்படி குடிப்பீங்க, எப்படி ட்ரெஸ் போடுவீங்க, எப்படி வாழ்வீங்க? ஆனா இந்த பொண்ணையா இருக்கிற 2 கையை வச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு எல்லாம் பண்ணுது. கம்ப்யூட்டர்ல எழுதுது, சாப்பிடுது, கதவை பூட்டுது, சமைக்குது, எல்லாம் பண்ணுது அந்த பொண்ணு. அவளுடைய வாழ்க்கையை படித்து விட்டு நான் நினைச்சேன், நான் எவ்வளவு கேவலமான ஒரு உயிரினம் இல்லை. என்ன ஆயிடுச்சு எனக்கு? இப்போ ஒரே ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிடுச்சு, ஒரே ஒரு தடவை போட்டியில தோத்து போனேன். இதுதான் அவளே வாழ்ந்திருக்கிற போது என்னால் ஏன் வாழ முடியாது என்ற எண்ணத்தை எனக்கு கொடுத்தது ஒரு புத்தகம். வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப நான் கத்துக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் கத்துக்கிட்டேன். வெற்றி பெற்றவர்கள் பறப்பதை நாம் பார்க்கிறோம். பறவைகள் பறந்து போவதை போல வெற்றி பெற்றவர்கள் பறப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பா எப்படி பறக்கிறாங்க பாரு அப்படின்னு அவங்கள பார்க்கிற போது நமக்கு என்ன தோணுது இல்ல? பேச்சாளர்கள், ராஜா சார் இங்க உட்கார்ந்துருக்காரு, நான் பேசுறேன், அறிவுமதி அண்ணா இருக்காரு. எங்களுடைய வெற்றிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரிய கவிஞர், பெரிய பேச்சாளர், பெரிய சினிமா நடிகர், பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். அந்த வெற்றிகள் கண்களுக்கு தெரிகிறது. எப்படி? பறந்து போகிற பறவையினுடைய சிறகுதான் தரையிலே இருப்பவனுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த பறவை தரையிலே இருந்த போது அதை சுமந்திருந்த கால்கள் இருக்கிறது, அது மேல பறக்கிற போது நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. பறவை தரையிலே இருக்கிற போது கால்கள் அந்த சிறகுகளை சுமக்கிறது. பறவை மேலே பறக்கிற போது அந்த சிறகுதான் காலையும் சேர்த்து சுமந்து கொண்டு போகிறது. வாழ்க்கையில் தோல்வி என்பது பறவையினுடைய கால் மாதிரி. பறக்கிற போது யார் கண்ணுக்கும் அது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு பறவையும் பறப்பதற்கு பின்னாலே அது காலால் நடந்த தடங்கள் இருப்பது மாதிரி ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அவமானங்கள் இருக்கிறது, தோல்விகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது.
ஜெயிச்சு வர்றவங்களை பார்த்து நீங்க ஐயோ இவர் பிறந்ததுல இருந்தே ஜெயிச்சுட்டே இருக்காரு, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அம்மாவா வாங்கினாலே அம்மாவா மனசுல இருக்கு. நான் முதல் பேச்சாளர் ஆவேன் என்று நான் நினைத்ததே கிடையாது. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிற போது எங்க டீச்சர் ஒரு தடவை நீ ஸ்டேஜில் ஏறி பேசுன்னு என்னை ஏற்றி விட்டாங்க. அது மட்டும் ஸ்டேஜில் ஏறினது கிடையாது. எங்க அம்மா எழுதி கொடுத்தாங்க, அதெல்லாம் படிச்சுட்டேன், மனப்பாடம் பண்ணிட்டாங்க. உங்க வீட்டு மனப்பாடம் என் வீட்டு மனப்பாடமே கிடையாது, சர்மா மனப்பாடம், ஃபுல் மனப்பாடம். அது எவ்வளவு மனப்பாடம் பண்ணிட்டேன்னா எங்க வீடு கூட்டுற அம்மா வந்து அந்த ஸ்பீச் மனப்பாடமா சொல்லு. அத்தோட தடவை சொல்லிட்டு என்ன பாருங்க, ஸ்டேஜுக்கு வந்து ஹெட்மிஸ்ட்ரஸ் இருக்காங்க, கட்டுன்னே இருப்பாங்க. பேசு. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கும் மாணவி, என் பெயர் கே பாரதி. இதுதான் முதல் லைன். இது ஒரு கஷ்டமா? இதுதான் நான் மறந்தேன். என் பெயர்னா என் பேர் எனக்கு வரல. கீழே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கூட உன் பேர் பாரதி, ஏன் உன் பேர் பாரதி? உலகத்துக்கெல்லாம் என் பேர் தெரியுதுன்னா எனக்கு தான் தெரியும். எங்க எச்சம் எவ்வளவு நேரம் பொறுப்பாங்க, இவ்வளவு யாருக்கு அடுத்தவளை ஏத்துட்டாங்க. அவமானம்னு அதான் அவமானம். சரி, வீட்டுக்கார இப்ப தங்கவேல் கல்யாண பரிசு சொல்லுவார்ல, தட்னா பாரு எனக்கு கைன்ற மாதிரி வீட்டுல போய் என்னவோ பேசினே இருக்கிற. தட்னா பாருன்னா சொல்ல முடியாது, ஏன்னா எங்க அக்கா எங்க ஸ்கூல்லயே படிக்கிறார். நான் போறதுக்கு முன்னாடி சமூகத்திட்டே போயிட்டா, சொதப்பிட்டான்னு. வீட்லயே அவமானம், ஸ்கூல்லயே அவமானம். அப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்தேன், இனிமேல் வாழ்க்கையில் நான் பேசுவதில்லை, எந்த மேடையிலும் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவை அன்னைக்கு எடுத்தேன். உடனே எங்க தமிழ் டீச்சர் என்ன கூப்பிட்டு, அடுத்த மண்டே நீ தான் பேசுறேன். நான் மிஸ், என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க மிஸ், நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்தாலும் பேசிட்டு சாவுன்றாங்க. அப்பெல்லாம் டீச்சர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, அடி. ஆனா அடிச்சதுதான் நல்லது. எங்களெல்லாம் அடிக்கலன்னு நாங்க உருட்டுப்போம் நினைக்கிறீங்க நீங்க? அடிச்ச டீச்சர் தான் நல்ல ஞாபகம் தெரியும். பாவம், இன்னைக்கு இருக்கிற டீச்சர்ஸ் அடிக்கவும் முடியாது. டீச்சர் எதுக்கும் கை தூக்கினா பையன் சொல்ல நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்க. பாவம் இல்ல, இன்னைக்கு டீச்சர்ஸா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க டீச்சர்லாம் கண்ணா பின்னா அடிச்சா திரும்ப நீ தான் நீ பேசணும். அடுத்த தடவை மேடையில ஏறினேன், முதல் லைன் நான் மறக்கவே இல்லை, 3வது லைன் தான் மறந்தேன். திரும்பவும் கீழே இறங்கிட்டேன். அந்த மிஸ் என்ன விடமா, அந்த விடாத கருப்பு வரும்ல, அது மாதிரி அந்த மிஸ் என்ன பிடிச்சி 7 வாரம் மேடையில ஏற்றிச்சு. 7 வாரமும் நான் மறந்தேன். எங்க ஸ்கூல்லயே என் பேரை மாத்திட்டாங்க. நான் எங்கேயாவது தண்ணி குடிக்க போல இவ தாண்டி ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜ்ல இருந்து இறங்குவார். இந்த அவமானம் எனக்கு தேவையா? அப்பெல்லாம் சீரியல் கிடையாது. சீரியல் இருந்ததை கண்டி அந்த டீச்சரை ஆள் வச்சு நான் தூக்கியிருப்பேன். ஏன்னா அப்ப ஆள் வச்சு தூக்கிறத பத்தி எங்களுக்கு அறிவு புகட்ட யாருமே இல்லை. இத்தனைக்கு நான் கொலகாரம்பேட்டையில இருக்கேன், சென்னையில. ஆளுக்கா பஞ்சம் தெரியல. அவ்வளவு தூரம் பறந்து விரிந்த அறிவு இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை. அந்த டீச்சர் ஏதாவது செய்யணும்னு என்ன செய்யணும் தெரியல. இல்ல என்ன விசித்திர நடந்ததுன்னா, 7வது முறை நான் பேசுகிறேன், எனக்கே தெரியும் நான் மறந்துடுவேன் பாத்தீங்கன்னு. அப்போ திடீர்னு அந்த பேசுற டெக்னிக் எனக்கு புரிஞ்சு போச்சு. பேச்சாளர் என்பவன் எதையுமே மறக்காமல் அப்படியே நீர்வீழ்ச்சி கொட்டுகிற மாதிரி தங்கு தடையின்றி பேசுகிறவன் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. தப்பு. அவனுக்கும் மறக்கும், நமக்கு மறந்ததுன்றத ஆடியன்ஸ் தெரியாத மாதிரி நடிப்பதுதான் பேச்சு என்பதை அன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.